ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்பெக்ட்ரம் எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் இந்தியாவில் சாப்டர் 5 இந்தியாவில் பிரிட்டிஷ் அதிகாரத்தை விரிவுபடுத்துதல் மற்றும் பலப்படுத்துதல். நாம் போன வீடியோவில் ஆங்கிலேயர்களின் வெற்றிக்கு முன்னதாக வங்காளத்தை பற்றியும், அலிவர்தி கான் மற்றும் ஆங்கிலேயர்களை பற்றியும், சிராஜ் உத்தவ்லாவுக்கு முன்னிருந்த சவால்களை பற்றியும் பார்த்தோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் பிளாஸே போரை பற்றி பார்க்கலாம். முதல்ல நாம் போருக்கான முன்னுரையை பார்த்துடலாம். கிழக்கு இந்திய நிறுவன அதிகாரிகள் வர்த்தக சலுகைகளை தவறாக பயன்படுத்தி வந்திருக்காங்க. இதனால் நவாபுடைய நிதி நிலைமை மோசமாக பாதிச்சிருக்கு. நவாபுடைய அனுமதியின்றி கல்கட்டாவில் ஆங்கிலேயர்கள் கோட்டையை கட்டிட்டாங்க. கிழக்கிந்திய நிறுவனம் மேலும் அவரை தவறாக வழிநடத்த முயற்சிச்சு. இந்த நவாபுடைய அரசியல் எதிரியான கிருஷ்ணதாஸுக்கு ஆங்கிலேயர்கள் அடைக்கலம் கொடுத்தாங்க. இந்த கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிறவர் ராஜ் பல்லாவுடைய மகன். இந்த ராஜ் பல்லா நவாபுடைய விருப்பத்துக்கு எதிராக ஏராளமான பொக்கிஷங்களோட தப்பி ஓடியவர். கிழக்கு இந்திய நிறுவனத்துக்கு சிராஜ் வங்காளத்தில் உள்ள பிரெஞ்சுக்காரர்களோட கூட்டு சேர்ந்து கிழக்கு இந்திய நிறுவனத்துடைய வர்த்தக சலுகைகளை கடுமையாக குறைச்சிருவாரோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. சிராஜ் கல்கட்டாவில் உள்ள ஆங்கிலேயர்களுடைய கோட்டையை தாக்கி கைப்பற்றுறாரு. இதை கருந்துளை சோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வின் போது சிராஜ் உத்தவ்லா 146 ஆங்கிலேயர்களை சிறையில் அடைச்சதாக நம்பப்படுது. அவர்களில் 123 பேர் மூச்சு திணறலால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினும் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த கதையை நம்பலை. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நாம் போரின் போக்கை பற்றி பார்க்கலாம். மெட்ராஸ்லேருந்து கல்கட்டாவுக்கு ராபர்ட் கிளைவ் தலைமையில் ஒரு வலுவான படை வந்தது. இது ஆங்கிலேயர்களுடைய நிலையை வங்காளத்தில் மிகவும் பலப்படுத்தியது. கிளைவ் நவாபுடைய துரோகிகளான மீர் ஜாஃபர், ராய் துர்லாப் மற்றும் ஜகத் சேத், இவர் ஒரு வங்காளத்தின் செல்வாக்குமிக்க வங்கியாளர், கூடவே ஓமிசந்த் ஆகியோர்களோட ரகசிய கூட்டணி அமைச்சார். இதன் மூலிமா மீர் ஜாஃபர் நவாபாக்கப்படுவார் அப்படின்னு வாக்குறுதியும், அவர் நவாபான பிறகு நிறுவனத்தின் சேவைகளுக்கு வெகுமதி அளிக்க வேண்டும்னு பரஸ்பரம் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இதன் மூலிமா பிளாஸே போரில் ஆங்கிலேயர்களின் வெற்றி போருக்கு முன்பாகவே முடிவு செய்யப்பட்டுச்சு. போர் நடந்த தேதி ஜூன் 23, 1757. சிராஜ் உத்தவ்லாவை பிடிச்சு கொலை செஞ்சிட்டாங்க. அவரை கொலை செஞ்சது மிரான். இந்த மிரான் யார் அப்படின்னா மீர் ஜாஃபருடைய மகன். இந்த போர் மூலிமா வங்காளத்தின் வர்த்தகத்தில் ஆங்கிலேயர்கள் ஏறக்குறைய ஏகபோக உரிமை பெற்றுட்டாங்க. இப்போ நாம் இந்த போருடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். மீர் ஜாஃபர் வங்காளத்தின் நவாபாக மாற்றப்பட்டார். இதற்கு வெகுமதியாக ஆங்கிலேயர்களுக்கு 24 பர்கானாக்களின் ஜமீன்தார் உரிமையும் கூடவே பெரும் தொகையையும் மீர் ஜாஃபர் கொடுக்குறாரு. இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசின் அடித்தளத்தை இந்த போர் உறுதி செஞ்சிச்சு. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் தொடக்க புள்ளியாகவும் இந்த போர் அமைஞ்சிச்சு. இந்த போர் மூலிமா வங்காளத்தில் ஆங்கிலேயர்களின் இராணுவ மேலாதிக்கத்தை நிறுவனாங்க. அவர்களின் முக்கிய போட்டியாளர்களான பிரெஞ்சுக்காரர்களை வங்காளத்திலிருந்து வெளியேற்றினாங்க. புதிய நவாபான மீர் ஜாஃபர் புதிதாக பெற்ற பதவியை தக்க வச்சுக்க ரொம்பவே முயற்சிச்சார். அதனால் அவர் முழுக்க ஆங்கிலேயர்களை சார்ந்தே இருந்தார். அரசியல் விவரங்களுடைய உச்ச கட்டுப்பாடு கிளைவின் வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. கல்கட்டா மீதான ஆங்கிலேயர்களின் இறையாண்மை அங்கீகரிக்கப்பட்டுச்சு. மேலும் ஆங்கிலேயர்கள் நவாபுடைய அரசவையில் ஒரு குடியுரிமை பெற்றாங்க. அடுத்ததாக நாம் மீர் காசிம் மற்றும் 1760 ஒப்பந்தத்தை பற்றி பார்க்கலாம். கிளைவோடைய குறுக்கீட்டால் மீர் ஜாஃபர் ரொம்பவே எரிச்சல் அடைகிறாரு. அவர் சின்சூராவில் உள்ள டச்சுக்காரர்களோட ஒரு சதி திட்டம் தீட்டுறாரு. ஆனால் நவம்பர் 1759 பெடேரா போரில் டச்சுக்காரர்களை ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்கிறாங்க. மீர் ஜாஃபர் உரிய தொகையை ஆங்கிலேயர்களுக்கு கட்ட தவறிடுறாரு. இது ஆங்கிலேயர்களுக்கு ரொம்பவே எரிச்சல் ஊட்டுது. இந்த நிலையில் மீர் ஜாஃபருடைய மகனான மீரான் இறந்துடுறாரு. இதனால் அடுத்த நவாபுக்கான போட்டி தொடங்குது. மீரானுடைய மகனுக்கு எதிராக மீர் ஜாஃபருடைய மருமகனான மீர் காசிம் சண்டையிடுறாரு. இப்போது கல்கட்டாவுடைய புதிய ஆளுநராக வான்சிட்டாட் நியமிக்கப்படுறாரு. 1760 மீர் காசிம் மற்றும் கிழக்கு இந்திய நிறுவனத்துக்கு ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாகுது. இதன் மூலிமா ஆங்கிலேயர்கள் மீர் காசிமுக்கு ஆதரவளிக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்துடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, மீர் காசிம் நிறுவனத்துக்கு சில மாவட்டங்களில் ஒப்படைக்கிறாரு. பர்துவான், மிதினாப்பூர் மற்றும் சிட்டகங் தான் அந்த மாவட்டங்கள்.
ஸ்லியேட் வர்த்தகத்தில் பாதி பங்கு நிறுவனத்துக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கப்படுது. மீர் காசிம் நிலுவையில் உள்ள நிலுவைத் தொகையை செலுத்துறதாக ஒப்புக்கொள்கிறாரு. கிழக்கு இந்திய நிறுவனத்துடைய தென்னிந்திய போர் முயற்சிக்கு மீர் காசிம் ரூபாய் 5 லட்சம் கொடுப்பதாக உறுதியளிக்கிறாரு. மீர் காசிமுடைய எதிரிகள் கிழக்கிந்திய நிறுவனத்துடைய எதிரிகளாகவும் அவருடைய நண்பர்கள் கிழக்கிந்திய நிறுவனத்துடைய நண்பர்களாகவும் கருதப்பட்டாங்க. நவாபுடைய பிரதேசத்தின் குத்தகைக்காரர்கள் நிறுவனத்துடைய நிலங்களில் குடியேற அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. அதே போல் ஆங்கிலேயர்கள் நவாபுடைய பிரதேசத்தில் குடியேற அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. நிறுவனத்தின் அழுத்தத்தின் கீழே மீர் ஜாஃபர் மீர் காசிமுக்கு ஆதரவாக ராஜினாமா செய்ய முடிவு செய்கிறாரு. இவருக்கு ஓய்வூதியமாக மீர் ஜாஃபர் ஆண்டுக்கு ரூபாய் 1500 தரணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டுச்சு. மீர் காசிம் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி பார்க்கலாம். அலிவர்தி கானின் வாரிசுகளில் ரொம்பவே திறமையானவர் மீர் காசிம் தான். முர்ஷிதாபாத்தில் இருந்த அவங்களுடைய தலைநகரை பீகாரில் உள்ள முங்கூருக்கு மாற்றி அமைச்சார். அதிகாரத்துவத்தை தனது சொந்த விருப்பத்தின் பேரில் மறுசீரமைச்சார் மற்றும் இராணுவத்தை மேம்படுத்துவதற்காக அதை மறு வடிவமைப்பு செஞ்சாங்க. நாம் அடுத்த வீடியோவில் பக்சர் போரை பற்றியும் அலகாபாத் ஒப்பந்தத்தை பற்றியும் வங்காளத்தில் இரட்டை அரசாங்கம் 1765 1772 வரைக்கும் எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.